இயேசுவை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு வைங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி சத்தியம் தெரியலன்னு வைங்க. அந்த காலத்தில் இயேசுவை பற்றி கண்டபடி பேசிட்டாங்க வைங்க. அதுக்கப்புறம் தான் இயேசுவை பற்றி சத்தியம் தெரிய வருதுன்னு வைங்க. அவங்க இயேசுகிட்ட வராங்க, மன்னிப்புக்கு வராங்க, மன்னிச்சிடுறார், ஏற்றுக்கொள்கிறார். பவுலே 1 தீமோத்தேயு 1:13 நான் ஒரு காலத்தில் தூஷணம் செய்தவன்றார். ஐ வாஸ் அ பிளாஸ்ஃபீமர்ன்றார். என்ன தூஷணம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? படு மோசமான காரியங்களை சொல்லியிருப்பார் இயேசுவை பற்றி. பவுல் இயேசுவை பற்றி சில காரியங்களை சொல்லிட்டா நான் மன்னிச்சிருவேன் அப்படின்றார் இல்லையா இயேசு. ஆனால் ஆவியானவரை பற்றி சொன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் நினைக்கிறேன், ஆவியானவர் அவருடைய வேலையே என்ன, அவருடைய ஒரு முக்கியமான வேலையே என்னது, இயேசுவை வெளிச்சம் போட்டு காண்பிக்கிற வேலை. இயேசுவை பற்றிய சத்தியத்தை யாருங்க வெளிப்படுத்துறது? ஆவியானவர். நல்லா கவனிங்க. ஒருத்தர் தெரியாமல் நான் இயேசுவை பற்றி என்னமோ பேசிடலாம், ஆனால் அதுக்கப்புறம் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, இவர் தான் இயேசுவை பற்றி சத்தியத்தை வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். பாரு, இவர் தான் உண்மையான மேசியா, இவர் தான் உண்மையான ரட்சகர், இவர் தான் உண்மையான ஆண்டவர், இவர் தான் தெய்வம், இவர்கிட்ட வாழ்க்கையை நீ கொடு, இவர் தான் உன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், இவர் தான் உனக்கு ரட்சிப்பை தரக்கூடியவர், இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதத்தை இவர் ஒருத்தர் தான் தரக்கூடியவர், இவர்கிட்ட உன் வாழ்க்கையே கொடுன்னு உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது யாரு? ஆவியானவர். ஆவியானவர். நீங்கள் இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிறீங்க, இயேசுவை நம்பிக்கொண்டு இயேசுவை பின்பற்றி வருகிறீங்கன்னா இது யார் செஞ்ச செயல்? வெறும் நீங்கள் செஞ்ச செயல் மட்டும் கிடையாது, இது ஆவியானவர் செஞ்சது. அதாவது பிதாவானவர் ரட்சிப்பின் திட்டத்தை போடுகிறார், குமாரன் அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்றாரு சிலுவையில் உயிர்த்தெழுதல் மூலமாய். ஆவியானவர் குமாரன் நமக்காக செஞ்சது எல்லாத்தையும் அப்ளை பண்றாரு பர்சனலா. அப்போ ஒருத்தர் இயேசு கிட்ட திரும்புறாங்க, ஒருத்தர் மனம் திரும்புறாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க, ரட்சிப்பை விரும்புறாங்க, இயேசுட்ட வராங்க. இயேசு யார் ஏற்றுக்கொள்ள விரும்புறான்னு சொல்லும்போது கை தூக்குறாங்க, ஆல்டர் காலுக்கு முன்னால வராங்க, இயேசுவே என்ன ரட்சியன்னு வாயை திறந்து சொல்றாங்கன்னா இது யாருடைய உதவியினால நடக்குதுன்னா ஆவியானவருடைய உதவினால நடக்குது. நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, நாமளே செஞ்சோம் அப்படின்னு. நாம செஞ்சோம், ஆவியானவரும் செய்கிறார். நாமளும் செஞ்சோம், நாமளும் ஒரு முடிவு எடுத்தோம், தீர்மானம் எடுத்தோம், ஆனால் நம்மளை நடத்தினவர் ஆவியானவர். நமக்குள்ளாக உனக்கு இந்த ரட்சிப்பு தேவைன்னு உணர்த்தினவர், நம்முடைய பாவத்தை பற்றி உணர்த்தினவர், இயேசுவை பற்றிய சத்தியத்தை வெளிப்படுத்தினவர் உள்ளத்தில் ஆவியானவர். இயேசு என்ன சொல்றாரு, சரி நீ என்னை பற்றி தெரியாமல் என்னத்தையோ பேசிட்டா அது வேற விஷயம், ஆனால் ஆவியானவர் இது வரைக்கும் உனக்கு வெளிச்சம் இல்லாத உன்கிட்ட லைட்டை போட்டு பாரியா, இயேசு இவர் தான், இவர்கிட்ட உன் வாழ்க்கையை நீ கொடுக்கணும்.